ஆனந்தி அக்கா. அனுவை பாத்துக்கோ. சரிக்கா. மா, நீயும் நானும் வீட்டுக்கு போய் அனுவுக்கும் அன்னைக்கும் சமைச்சு எடுத்துட்டு வரோம். சரி கை. அக்கா இதோ போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. அண்ணி நானும் வரேன் உங்க இல்ல கூட. இல்ல வேணாம், நீ இங்கே இருந்துக்கோ. நாங்க வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வரோம். நீங்க பாப்பாவை பாத்துக்கோங்க. வாமா. எழில், கயல், நானும் அம்மாவும் வீட்டுக்கு போறோம். நீயும் என் கூட வா. வா. ஓகே. தனு, ஒரு நிமிஷம் நில்லு. தனு, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. என்னவோ அனுவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சா நீ உடஞ்சிருவ நொடிஞ்சிருவேன்னு பேசிட்டு போறா. என்ன இருந்தாலும் தாய்க்கு அப்புறம் தானே எல்லாமே. உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன ஆபரேஷனை பண்ண வேண்டாம்னு தடுக்கவா போற? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? நம்புற மாதிரியா இருக்கு? இப்போ என்ன, அவ புருஷனுக்கு டிராவல்ஸ் வைக்க முடியல, அதனால உன் புருஷனுக்கு ஹோட்டல் வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அதுக்கேத்த மாதிரி உன் பொண்ணு ஆபரேஷனுக்கு பணத்தை கொடுத்துட்டா. அவ்வளவுதானே? இதுல என்ன அவ பெருசா சாதிச்சுட்டா? நேத்து வந்து ஷாலினி கிட்ட பணம் கேட்டிருந்தா கூட அவ கொடுத்துருக்க போறா. இதுல என்ன பெருமை அந்த எருமைக்கு? அத போதும், நிறுத்துங்க. சும்மா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமும் நீங்களா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. நான் கையில் மேல கோவமா இருக்கிறத அத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவளை பத்தி இல்லாதது பொல்லாததுன்னு சொல்லி என்ன மொத்தமா அவளுக்கு எதிராக திருப்பலான்னு பாத்தீங்களா? எதுக்கு அது உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நாங்க ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆஹா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாளே. நானும் முட்டாள்தனமா நீங்க சொல்றது எல்லாம் கேட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையில் மட்டும் இல்லனா இன்னைக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? காசு இருக்கிறது பெருசு இல்லாத, அதை எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வேணும். அது எல்லாருக்கும் வந்துராது. அந்த விதத்துல கையல் ரொம்ப தலை சிறந்தவ. இத பாருங்க அத்தை, இனிமே கையல் பத்தியோ எழு தம்பிய பத்தியோ ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் உங்களை வேற மாதிரி பேசிடுவேன். ஆஹா, நீயும் பேச ஆரம்பிச்சிட்டல. விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்தல்ல. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். டெல்லியில போய் உட்கார்ந்திருக்காரே ஒரு மனுஷன், அவர் வரட்டும். காமாட்சி கயல்னு உன் வீட்டுக்கு வருவார்ல, அவர் காலை ஒடிச்சு அடுப்புல வைக்கிற. சூப்பர் அண்ணி, இவங்களுக்கெல்லாம் இப்படிதான் பதில் சொல்லணும். நம்மளாம் ஒத்துமையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுறது வேலை அவங்களுக்கு. இவங்களால தான் இவ்வளோ பிரச்சனைன்ட்டு எனக்கு இப்போ தான் புரியுது. சரி வாங்க பாப்பா பார்க்கலாம்.